வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன்விஜி தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது நீல் கவனிக்குள் நாவலுடைய 4வது பகுதி. முதல் 3 பகுதிகளை நீங்க கேட்கல அப்படின்னா அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு குணசேகரனுடைய உடம்பு வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. 1 மணி நேரம் அழுது முடிச்சு நண்பர்கள் தொழிற்சங்கங்கள் சார்பா மாலைகளை போட்டு சகல மரியாதையோட ஆத்தங்கரையில குணசேகரன் அடக்கம் பண்ணினதும் நிவேதனா வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சிட்டு முத காரியமா ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் அரிசி முட்டைக்குள்ள இருந்த அந்த நகைகள் எடுக்க முயற்சி பண்ணவும் சரியா அந்த நேரத்துல டொக்குன்னு கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் நிவேதனா திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தா இந்த நேரத்துல யாரா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சபடியே தற்காலிகமா அரிசி மூட்டைக்குள்ள இருந்து நகை எடுக்கிற முயற்சியை நிறுத்தி வச்சுட்டு கதவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. கதவை திறக்காமலேயே யாரது அப்படின்னு கேட்டா எந்த பதிலுமே இல்ல. மறுபடியும் டொக்குன்னு கேட்கவும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கதவை திறந்தா நிவேதனா. எதில இருந்தவங்களை பார்த்ததும் அவளை முகம் இருண்டு போக ஆரம்பிச்சது. இதையும் ரேஸ் குதிரை மாதிரி ஓடவும் ஆரம்பிச்சது. நெற்றியுடைய மேல் பரப்புல வியர்வைகள் பூக்க ஆரம்பிச்சது. வெளியில என்ன பாப்பா சௌக்கியமா அப்படின்னு கேட்டபடி வீரபத்ரனும் காளியும் வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சானுங்க. உள்ள நுழைஞ்சதுமே படார்னு கதவை சாத்தி தாழ் போட்டானுங்க. 2 பேருமா சேர்ந்து நிவேதனா நோக்கி நிதானமா நடப்போட்டு நெருங்க ஆரம்பிச்சாங்க. தன்னை நெருங்கி வர்றதை பார்த்ததுமே நிவேதனா மெல்ல பின் வாங்கி நடக்க ஆரம்பிச்சா. பயந்தபடியே நீங்களா அப்படின்னு கேட்டா. டே காளி, பாப்பா நம்மள எதிர்பார்க்கல போல இருக்கு, மூஞ்ச பாரு எப்படி வேக்குது, தொடச்சுக்க பாப்பா. நிவேதனா சீர ஆரம்பிச்சா. எதுக்காக நான் சென்னையில இருந்து சுத்தி சுத்தி வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாரு பாப்பா, அண்ணங்காரன் செத்து போன துக்கத்துல இருக்கிற உன்னை தொந்தரவு படுத்துறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் உனக்கோசரம் சென்னையில இருந்து வந்துட்டோம். அந்த ஜெயமோட நகைப்பெட்டியை என்கிட்ட கொடுத்துரு, அது போதும் எங்களுக்கு. உனக்கு ஒரு பெரிய கும்படா போட்டுட்டு நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம், சரியா பாப்பா? இந்த கேள்வி கேட்டதும் உக்கரமா அவளை பார்க்க ஆரம்பிச்சா நிவேதனா. உதட்டுல பொய்ய நிரப்பிக்கிட்டு பேச ஆரம்பிச்சா. ஜெயாமோட நகைகளா? யார் அந்த ஜெயாமா? என்ன பாப்பா அதுக்குள்ள மறந்துட்ட போல இருக்கு. மும்பையில இருந்து நீயும் அந்த அம்மாவும் ரயில்ல ஒரே பெட்டில வந்தீங்க. அந்த கேவி வர வழியிலேயே உசுர விட்டுடுச்சு. அந்த கேவி வரும்போது ஒரு நகைப்பெட்டி எடுத்துட்டு வந்துச்சு. அந்த நகைப்பெட்டிய நீ எடுத்து வச்சுக்கின. இங்க பாரு, எங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும், எங்க கையில டபாய்க்காத பாப்பா. மறுவாதியா அந்த பெட்டி எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்துரு. அந்த ஜெயாமா நீங்க 2 பேரும் சொல்ற மாதிரி எந்த நகைப்பெட்டியும் கொண்டு வரல, ஒரே ஒரு சூட்கேஸ் மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. இந்த பாரு பாப்பா, நீ அந்த பழைய கதையை திருப்ப திருப்ப சொல்றன்னு மூஞ்சில அப்பட்டமா தெரியுது. சென்னை பஸ் ஸ்டாண்ட்ல எங்களை பார்த்ததும் எதுக்காக விழுந்தடிச்சு ஓடின? குத்தம் செய்யாத மனசு உனக்கு உண்மையிலே இருக்குதுன்னா தைரியமா எங்களை எதிர்த்து நின்று பேசியிருப்ப. உன் கையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், சொல்லு. காளி கேட்டுக்கிட்டே நிவேதனா நெருங்கி அவ தோல் மேல கைய வச்சான். நிவேதனா அவ கைய பட்டுன்னு தட்டி விட்டா. மரியாதை வெளியே போயிடுங்க, நீங்க கேட்கிற எந்த நகையை பத்தி எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா செத்து போனாங்களே இந்த ஜெயமா, அவங்க கிட்டே போய் கேளுங்க. காளி தன்னோட சொத்தப்பல் தெரிய சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். டே வீரபத்ரா, பாப்பா தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மயிலே மயிலன்னா இறக போடுமா, நாம தான் இறக பிச்சு எடுக்கணும், என்னடா பிச்சு எடுத்துடலாமா அப்படின்னு கேட்கவும் காளி அப்படின்னு சொன்னான். வீரபத்ரன் தான் இடுப்பு பெட்ல வச்சிருந்த சூரிய கத்தியை எடுத்துக்கிட்டான். அதை சட்டன்னு நிவேதனா முகத்துக்கு முன்னாடி நீட்டினா. நீ கத்தி ஊற கூட்ட மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், கூட்டம் சேர்ந்தா அது உனக்கு தான் ஆபத்து. அந்த ஜெயாமா கிட்ட இருந்து நகைகளை நீ தான் எடுத்து வச்சிருக்கன்னு நாங்க சொல்ல வேண்டியதா இருக்கும். அப்புறம் விஷயம் போலீஸ் வரைக்கும் போகும். போலீஸ் உன்னை துருவி துருவி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஜெயாமா உண்மையில செத்து போனாலா இல்ல நீ தான் கொன்னியான்னு உன்னை கேள்வி கேட்பாங்க. பரவாயில்லையா? வீரபத்ரனும் காளியும் நிவேதனாவை சரியான முறையில மடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிவேதனா பதில் எதுவும் பேசாம அவங்களே முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தா. வீரபத்ரன் காளி கிட்ட சொன்னா. டே காளி, இவளை இப்படியே இந்த கத்தி முனையில் நிறுத்தி வச்சிருக்கேன், நீ என்ன பண்ற? உள்ளார போய் அலசி பாத்துரு, நகை நிச்சயம் இங்கதான் இருக்கும், எங்காச்சும் பதுக்க வச்சிருப்பா, போய் பாடுறா அப்படின்னு சொன்னா. நிவேதனா பக்கத்துல இந்த சோஃபால டக்குன்னு உட்காந்தா. 2 பேரும் ஏறிட்டு பார்த்து சொன்னா. நான் இந்த சோஃபாலேயே 2 மணி நேரம் ஆனாலும் சரி உட்கார்ந்துருக்கேன். நீங்க 2 பேரும் சகவாசமா அந்த நகைப்பெட்டியை தேட ஆரம்பிக்கலாம். இந்தாங்க பீரோ சாவி, சூட்கேஸ் சாவி, எல்லாத்தையும் திறந்து பாருங்க. அவங்க முன்னாடி சாவிகளை வீசி எறிஞ்சா. காளியும் வீரபத்ரனும் சாவியை பொறுக்கி எடுத்துக்கிட்டாங்க. பீரோவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. காளி பீரோவை திறந்தான். எல்லாத்தையும் இழுத்து போட்டு தேட ஆரம்பிச்சான். மடிச்சு வச்சிருந்த சேலைகளை உருவி உதறி பார்த்தான். வீரபத்ரன் சூட்கேஸை கொடைய ஆரம்பிச்சான். நிதானமா பாருடா காளி, பீரோல ஏதாச்சும் சந்து இருக்கும். 10 நிமிஷம் தேடலுக்கு பிறகு காளி தன் முகத்துல வழிஞ்சுட்டு இருந்த வேர்விய வழிச்சு விட்டான். கைக்கு முட்டு கொடுத்து உட்காந்துட்டு எங்கேயோ பார்வையை பதிச்சு வச்சிருந்த நிவேதனாவை பார்த்தான். சூட்கேஸை விட்டுட்டு அலமாரியை அலசி பார்க்க ஆரம்பிச்சான். வீரபத்ரன் கிட்ட மெல்லிய குரல்ல பேசவும் ஆரம்பிச்சான். டே வீரபத்ரா, என்னடா காளி, அவ எவ்வளவு தெனாட்டா சாவியில தூக்கி எறிஞ்சா பாத்தியா? அப்பவே நான் சந்தேகப்பட்டேன், பீரோக்குள்ளேயோ இல்ல சூட்கேஸ்குள்ளேயோ அந்த நகை இல்ல. இந்த ராங்கிக்காரி அந்த நகைப்பட்டியை வீட்டுல எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. அலமாரியை விட்டுட்டு என் பின்னாடியே வா, அந்த சமையல் ரூமுக்கு போய் தேட ஆரம்பிக்கலாம். அப்பால அதோ இது பாரு அந்த ரூம், அங்க போய் தேடலாம் அப்படின்னு ஸ்டோர் ரூம் சுட்டி காட்டினா. சமையல் அறைக்குள்ள நுழைஞ்சு எல்லா டப்பாக்களையும் பாத்திரங்களையும்
காலையும் கவிழ்த்து போட்டு தேட ஆரம்பிச்சானுங்க. சமையலறையில எதுவுமே கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் நேரா ஸ்டோர் ரூம் நோக்கி போக ஆரம்பிச்சானுங்க. டே காளி, இந்த ரூம் தான் கொஞ்சம் இடக்க முடக்கான ரூமா இருக்குது. கொத்தவால் சாம்பி மாதிரி ஒரே அடைச்சலா வேற கிடக்கு. ஒன்னையும் விடாத, எந்த இண்டு இடுக்கையும் விடவே விடாத, எல்லா இடத்தையும் தெளிவா பாத்துரு. வீரபத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கவும் சோஃபால உட்காந்து நிவேதனாவுக்கு உடம்பு பூராவும் படபடக்க ஆரம்பிச்சது. அரிசி மூட்டையை மட்டும் குறைஞ்சு பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நிவேதனா மனசுக்குள்ள, டே வீரபத்ரா, அந்த எண்ணெய் டின்னுக்குள்ள கையை விட்டு பாடுறா, அதுல ஏதாச்சும் போட்டு வச்சிருக்கா போறா. அப்பால அந்த மூலையில ஒரு பழைய ட்ரங்க் பெட்டி இருக்கு பாரு, அதையும் சுத்தமா கவிழ்த்து போட்டு தேடிடு. வீரபத்ரனும் காளியும் சேர்ந்து அந்த ஸ்டோர் ரூம் சலடை போட்டு தேட ஆரம்பிச்சானுங்க. அவனுங்க கைக்கு மட்டும் அது சிக்கிறவே கூடாது அப்படின்னு வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டிக்கிட்டு கைவிரல இருந்த நகங்களை கடிச்சபடியே பதட்டமா உட்காந்துட்டு இருந்தா நிவேதனா. மனசுக்குள்ள திகில் சக்கரம் சுழல ஆரம்பிச்சிருந்தது. யாரையும் உதவிக்கு கூப்பிட முடியாது, அந்த 2 தடியன்களையும் சமாளிக்கணும், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சபடியே இருக்கவும், டே காளி, அந்த அரிசி மூட்டையை பிடிடா அப்படின்னு சொன்னா வீரபத்ரன். என்னடா பண்ண போற, அரிசியை பூராவும் கீழே கொட்ட போறியா? காளி கேட்டுக்கிட்டே அவன் நெருங்க அதிர்ந்து போய் எழுந்தா நிவேதனா. அரிசியை கொட்டாம அப்படியே கையை விட்டு தேடி பாடுறா. இல்ல, அரிசியை மொத்தமா கீழே கொட்டி பாத்துருவோம் அப்படின்னு சொன்னா வீரபத்ரன். சரி பிடி அப்படின்னு சொல்லிட்டு காளியும் வீரபத்ரனும் அரிசி மூட்டைய ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சானுங்க. அதே நேரத்துல வீட்டு வாசல்ல ஒரு ஜீப் வேகமா வந்து நிக்கிற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டதுமே 2 பேரும் பதற ஆரம்பிச்சுட்டானுங்க. யாரா காளி, போலீஸா அப்படின்னு கேட்டான் வீரபத்ரன். போலீஸா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணோட அண்ணன் கொலை செய்யப்பட்டிருக்கான்ல, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசியபடியே நிவேதனாவை பார்த்தான் காளி. இத பாரு, வந்திருக்கிறது யாரா இருந்தாலும் சரி, எங்க 2 பேரும் பத்தி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா உன் அண்ணன் சாவுக்கு துக்கம் விசாரிக்க வந்தவங்க அப்படின்னு சொல்லணும், புரியுதா அப்படின்னு கேட்டான். நிவேதனாவும் தலையாட்டினா. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு தான் போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு மனசை தேத்தியபடியே கதவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா நிவேதனா. அவ கதவு கிட்ட போறதுக்கும் கதவு தட்டுறதுக்கும் சரியா இருந்துச்சு. சட்டுன்னு கதவு திறந்தா. இதுல இன்ஸ்பெக்டர் நின்றுட்டு இருந்தாரு. வாங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நிவேதனா மெல்லிய குரல சொல்ல இன்ஸ்பெக்டரும் வேகமா உள்ள நுழைஞ்சாரு. சோஃபா ஓரமா காளியும் வீரபத்ரனும் பவ்யமா நின்றுட்டு இருந்தானுங்க. அவினாஷுடைய கண்கள்ல அவனு 2 பேர் படவும் நிவேதனா பக்கம் திரும்பி, மிஸ் நிவேதனா, யாரு இவங்க அப்படின்னு கேட்டாரு. என் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். என்னது ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டபடியே காளியையும் வீரபத்ரனையும் நெருங்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். முகங்களை உன்னிப்பா கவனிச்சாரு. நீங்க 2 பேரும் இதே ஊரா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், நாங்க சென்னை. விஷயத்தை கேள்விப்பட்டு சென்னையில இருந்து வந்தீங்களா அப்படின்னு கேட்கவும் காளி சரளமா போய் அள்ளி விட ஆரம்பிச்சான். இல்ல சார், என்னுடைய அண்ணாத்த ஒருத்தன் இங்க பக்கத்துல இருக்க வேடப்பட்டியில உடம்புக்கு முடியாம இருக்கான். அவனை பாக்குறதுக்கோசரம் கோயம்புத்தூருக்கு வந்தோம். பேப்பர்ல நியூஸ பார்த்துட்டு அப்படியே துக்கம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். செத்து போன குணசேகரனை எவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியும்? சின்ன வயசுல இருந்து தெரியும் சார். முன்னாடி எல்லாம் நான் கோயம்புத்தூர்ல தான் சார் இருந்தேன். அப்ப பிடிச்ச நாங்க 3 பேரும் சிநேகிதம். இன்ஸ்பெக்டர் தன்னுடைய சதுரமான மோவா கட்டைய தடவிபடியே நிவேதனா பக்கம் திரும்பினாரு. மிஸ் நிவேதனா, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். இவங்க 2 பேரும் வெளியே போக சொல்றீங்களா அப்படின்னு சொல்லவும் நிவேதனா காளியையும் வீரபத்ரனையும் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டபடியே பார்த்தா. சார், நீங்க இந்த பாப்பா கூட கேஸ் சம்பந்தமா பேச போறீங்கன்னு தெரியுது. நாங்க அப்பளைக்கா வந்து பாப்பாவை கண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லபடியே அவசர அவசரமா வீட்டை விட்டு வெளியேற ஆரம்பிச்சானுங்க வீரபத்ரனும் காளியும். நிவேதனாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படபடப்பு குறைய ஆரம்பிச்சது. சராசரி நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருந்தா. சார், என்ன சார் விஷயம் அப்படின்னு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவினாஷ் கிட்ட கேள்வியும் கேட்க ஆரம்பிச்சா. உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு மிஸ்டர் பாலகிருஷ்ணன் எதுக்காக என்கிட்ட கேட்டாரு? உண்மையிலே உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படுதா அப்படின்னு அவினாஷ் கேட்கவும், ஆமா இன்ஸ்பெக்டர், நானே உங்ககிட்ட அதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் மறுபடியும் மும்பை போற வரைக்கும் என்னோட பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். அதனால என்ன, கண்டிப்பா நான் காப்ஸ் அனுப்புறேன். நீங்க தைரியமா இருக்கலாம். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ஜஸ்ட் ஒரு போன் பண்ணுங்க போதும். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நிவேதனா சொல்லவும் இன்ஸ்பெக்டர் எழுந்தாரு. சரி, நான் புறப்புறேன் நிவேதனா. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் உங்களுடைய பாதுகாப்புக்கு ஆட்கள் வந்துருவாங்க அப்படின்னு கதவு வரைக்கும் வந்தவரு சட்டு நின்னாரு. நிவேதனா, ஒரு சந்தேகம் கேளுங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்தாங்கல்ல, அவங்க உண்மையிலேயே உன் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு நிவேதனாவை கேட்டுட்டு ஆழமா அவளை பார்த்தாரு. ஏன் சார் கேக்குறீங்க அப்படின்னு தடுமாறியபடியே கேட்க ஆரம்பிச்சா நிவேதனா. 2 பேரோட மூஞ்சியும் சுத்தமா சரியில்லை மிஸ் நிவேதனா. ரவுடி வாசனை நல்லாவே வீசுது. கேடிங் லிஸ்ட்ல அவங்க 2 பேரும் மூஞ்சியும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல சார். நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க 2 பேரும் அப்படிதான் இருக்காங்க. நல்லவங்க தான். அடிக்கடி அண்ணனை பார்க்க வருவாங்க. ஓகே, நீங்க சொன்னா சரிதான் அப்படின்னு அவினாஷ் சொல்லிட்டு அங்க இருந்து புறப்பட்டாரு. ஜீப் வாசலை விட்டு நகர்ந்ததுமே கதவை சட்டுன்னு தாழ் போட்டுட்டு ஸ்டோர் ரூம் நோக்கி ஓடினா நிவேதனா. ஸ்டோர் ரூம் நோக்கி போற வழியிலேயே ஆணில மாட்டப்பட்டிருந்த தன்னோட டம்பாக எடுத்துக்கிட்டு தான் அரிசி மூட்டையை நெருங்கினா. கைகளை உள்ள நுழைச்சு 10 நிமிஷம் செலவழிச்சு அந்த நகைகளை தேடி எடுத்தா. டம்பாக்குள்ள அந்த பைகளை வச்சுட்டு அறையை விட்டு வேகமா வெளியே வந்தா. அதே நேரத்துல டொக் டொக்குன்னு வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அந்த 2 பேர் தான் வந்திருக்காங்க. நிவேதனாவோட இதய பிரதேசம் தத்தளிக்க ஆரம்பிச்சது. வேகமா ஓடி போய் டம்பாக எடுத்து பீரோக்குள்ள வச்சா. ஏற்கனவே அவங்க பீரோவை தேடி முடிச்சுட்டாங்க. மறுபடியும் பீரோக்குள்ள போய் எதையும் தேட மாட்டாங்க அப்படின்னு முழுசா நம்பினா. மறுபடியும் டொக் டொக்குன்னு சத்தம் கேட்கவும்
சொல்லவும் இனி இந்த நகைகளை இந்த வீட்டுல வச்சிருக்க கூடாது, இடத்த மாத்தியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சபடியே வாசகதை போய் திறந்தா அங்க பாலகிருஷ்ணன் நின்றுட்டு இருந்தான். உள்ள வந்தபடியே கேட்டான், என்ன நிவேதனா, இன்ஸ்பெக்டர் வந்தாரா? இப்பதான் வந்துட்டு போனாரு, செக்யூரிட்டிக்கு காப்ஸ் அனுப்புறதா சொல்லிட்டு போயிருக்காரு. பாலகிருஷ்ணன் இது எல்லாமே வீட்டுக்கு உள்ள வராம வாசல் நின்னபடியே தான் பேசிட்டு இருந்தான். ஏன் அங்கே நிக்கிறீங்க பாலகிருஷ்ணன், உள்ள வாங்க. இல்ல நிவேதனா, நான் ஒரு அவசர வேலையா ஆபீஸ் வரைக்கும் போய் ஆகணும், இன்னைக்கு ஒரு டெண்டர் இருக்கு, அதனால நான் ஆபீஸ்ல இருந்தே ஆகணும். இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு போக தான் நான் வந்தேன், நாளைக்கு காலையில மறுபடியும் வந்து உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் அங்கிருந்து நகர முயற்சி பண்ணா. ஒரு நிமிஷம் பாலகிருஷ்ணன், நிவேதனா தயக்கமா கூப்பிட்டா. என்ன நிவேதனா, நீங்க ஸ்கூட்டர் தானே வந்தீங்க? ஆமா. எனக்கு லிப்ட் தர முடியுமா? எங்க போற? நிவேதனா கொஞ்சம் யோசிச்சுட்டு பீலமேடு வரைக்கும் போயாகணும், ஆக்ஸ் நகர்ல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளை பார்த்து கொஞ்சம் பேசணும், சரி வா நான் டிராப் பண்ணிட்டு போறேன், ஒரு நிமிஷம் இருங்க வந்துறேன் அப்படின்னு சொன்னவ வேகமா பீரோ நோக்கி போக ஆரம்பிச்சா. அந்த டப்பாக் எடுத்து தோல்ல மாட்டிக்கிட்டு வெளியே வந்தா. கூட்டையும் சாவியும் எடுத்து கதவு தாழ் போட்டுட்டு போலமா பாலகிருஷ்ணன் அப்படின்னு கேட்டா. பாலகிருஷ்ணன் சரின்னு சொல்லவும் ஸ்கூட்டர்ல ஏறி உட்காந்தா. பாலகிருஷ்ணன் ஸ்டாண்ட விடுவிச்சு ஸ்கூட்டரை உதச்சி ஸ்டார்ட் பண்ணா. போற வழியில ஆக்ஸ் காலனில உனக்கு யாரு தெரியும்? அவ பேரு சுனிதா, ஏர் ஹோஸ்டஸா இருக்கா, என் கூட படிச்சவ, காலேஜ் டேஸ்ல அவளும் நானும் தான் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் ரொம்ப அழகா பேசுவா, அந்த ஒரு குவாலிபிகேஷன் தான் அவளுக்கு ஏர் ஹோஸ்டஸ் வேலையே வாங்கி கொடுத்துருக்கு. வீட்டுல இருந்தா அண்ணனை பத்தி ஞாபகம் தான் மறுபடியும் வர ஆரம்பிக்கும். அதான் அவ கூட கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு வந்தனா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், அதனாலதான் சுனிதாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லவும் தட்ஸ் குட் நிவேதனா அப்படின்னு பாலகிருஷ்ணன் ஸ்கூட்டரை கொஞ்சம் வேகமா ஓட்ட ஆரம்பிச்சான். சுனிதா சிகரெட் ஒன்ன பத்த வச்சுக்கிட்டு மெல்லிசா புகை விட்டுக்கிட்டு இருந்தா. ரத்த சோப்பான லிப்ஸ்டிக் ஊசிய உதடுகள், கோபால்ட் நிறத்துல விழிகள், சின்னதான செதுக்கின மாதிரியான மூக்கு, ரோஸ் தீட்டப்பட்ட தசைப்பிடிப்பான கண்ணங்கள், முக்கோணமான மோவாய், வழுக்கிட்டு போற மாதிரியான கழுத்து. சுடிதார்ல இருந்த சுனிதாவுக்கு எதிர காட்டரும்பு சைஸ்ல கருப்பா ஒருத்தன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அவன் விட்ட மூச்சு காத்துல விஸ்கி வாசனை நல்லாவே அடிச்சது. சுனிதா கரகாரத்தான் அவன். சொல்லுமனவர் சிகரெட்டுடைய சாம்பல ஆஷில தட்டிக்கிட்டு சுனிதா கேட்டா, இனிமே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சுனிதா, அந்த குணசேகரன் கொலை சம்பந்தமா போலீஸ் மும்முரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. சுனிதா மூக்கு அலட்சியமா சொல்லிச்சா. மனோகர், போலீஸ் என்ன மோப்ப பிடிக்குன்னு பயப்படுறியா? உடஞ்சு பொண்ணோட வாட்சையும் குணசேகரன் கையில இருந்து என்னோட தலைமுடியும் வச்சுக்கிட்டு போலீஸ் என்ன தேடி வர அளவுக்கு அவங்க இன்னும் வளரவே இல்ல. பேப்பரை பார்த்தியா மனோகர், குணசேகரன் கொலை செஞ்சது ஆனா இல்ல பெண்ணான்னு கண்டுபிடிக்கவே போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் ஆரம்பத்துல அப்படிதான் குழப்பமா இருக்கிறதா அறிக்கை விடுவாங்க, ஆனா தெளிவா இருப்பாங்க. சுனிதா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அரவிந்தாட்சம் கோஷ்டியும் காளி வீரபத்திரன் கோஷ்டியும் நிவேதனா நெருங்கிறதுக்கு முன்னாடி நீ அவளை நெருங்கணும். நீ அந்த நிவேதனா கூட படிச்சவ, டியரஸ்ட் ஃப்ரெண்டு வேற, ஈஸியா மூவ் பண்ணலாம். குணசேகர கொண்டது நான் தான் அப்படின்னு நிவேதனாவுக்கு தெரிஞ்சா அவ ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. மனோகர், என்னுடைய போதாத காலம் உன்னோட பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த நகைக்காக ஆசைப்பட்டு அவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். குணசேகர் முழிச்சிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அநியாயமா ஒரு கொலையை வர பண்ணிட்டேன். மனோகர் சிரிச்சான். சுனிதா, ரொம்ப லேட்டா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஓகே, நான் அந்த நிவேதனாவை வாட்ச் பண்ண போறேன். ராத்திரி 8 மணிக்கு போன் பண்றேன். சுனிதா தலையாட்ட மனோகர் வீட்டை விட்டு வெளியேறிட்டு இருந்தான். அவன் தன்னோட பைக்ல ஏறி ஆக்ஸ் காலனி விட்டு வெளியே வந்தான். அவன் வெளியேறி 5வது நிமிஷம் பாலகிருஷ்ணனுடைய ஸ்கூட்டர் ஆக்ஸ் காலனிக்குள்ள நுழைஞ்சு அந்த தெருவோட கோடியில இருந்த சுனிதாவுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. நிவேதனா பில்டிங்ல இருந்து கீழே இறங்கினா. தேங்க்யூ பாலகிருஷ்ணன், நான் ஒரு 1/2 மணி நேரம் சுனிதா கூட பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறேன். நாளை காலை நம்ம மீட் பண்ணுவோம். பாலகிருஷ்ணன் தலையாட்டிட்டு ஸ்கூட்டர் கிளப்பிட்டு அங்க இருந்து பறந்தான். அவன் போறதையே பார்த்துட்டு இருந்துட்டு நிவேதனா அவன் தலை மறைஞ்சதும் சுனிதாவோட வீட்டுப்படி ஏறினா. அந்த தனிமையான வீட்டை பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் வர ஆரம்பிச்சது. இந்த நகையை சுனிதா கிட்ட கொடுத்து ஒரு 6 மாசம் வரைக்கும் அவளையே வச்சிருக்க சொல்றதுதான் உத்தமமான காரியம். அந்த முடிவோட தான் நிவேதனா சுனிதாவோட வீட்டு காலிங் பெல்ல அழுத்தினா. சுனிதா வந்து கதவை திறந்தா. நிவேதனாவை பார்த்ததுமே சுனிதாவோட முகம் மாற ஆரம்பிச்சது. உடம்புல இருந்த சகல சுரப்பிகளும் ஸ்தம்பிச்சு போக தொண்டையில இருந்து வார்த்தைகள் வராம திக்கு திணறி பேச ஆரம்பிச்சா. ரொம்ப சிரமப்பட்டு புன்னகையும் செஞ்சா. நிவேதனா, நீயா? வா வா, என்ன திடீர்னு வந்து நிக்கிற? நிவேதனாவோட தோலை ஆதரவா பற்றினா சுனிதா. கதவை தாழ்பால் போட்டுட்டு நிவேதனாவை உள்ள அழைச்சிட்டு போனா. உட்கார நிவேதனா. நிவேதனா ஒரு பொம்மை மாதிரி உட்கார்ந்தா. தன்னுடைய டம்பாக மடியில பத்திரமா இருத்தி வச்சுக்கிட்டா. குரல் தழுதழுத்து சுனிதாவை ஏறிட்டு பேச ஆரம்பிச்சா. சுனிதா, உனக்கு இன்னைக்கு டியூட்டி இல்லையா? இல்ல நிவேதனா. ஏன், என்ன விஷயம்? நிவேதனா சுத்தமுத்தம் பார்த்துட்டு, சுனிதா உன் கூட கொஞ்சம் பேசணும். இப்ப யாரும் வரமாட்டாங்கல்ல? யாரும் வரமாட்டாங்க. ஏண்டி நிவேதனா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? கண்ணு எல்லாம் சவந்து போயிருக்கு, அழுதியா என்ன? சுனிதா, நீ பேப்பரை பார்க்கவே இல்லையா? இல்ல, ஏன் கேக்குற? நிவேதனாவுக்கு கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிச்சது. கண்கள்ல ததுமே நீரை கையில இருந்த சின்ன கச்சிப்பால ஒத்தி எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சா. சுனிதா, நேத்து ராத்திரி யாரோ வீட்டுக்குள்ள புகுந்து என்னுடைய அண்ணன் குணசேகரனை கொன்னுட்டாங்க. என்னது, கொன்னுட்டாங்களா? சுனிதா போலிய அதிர்ச்சி காட்டினா. ஆமா, என்ன காரணத்துக்காக கொண்டாங்க? நிவேதனா திடீர்னு அழ முற்பட்டா. நான் செஞ்ச ஒரு முட்டாள்தனமான காரியத்தாலதான் என் அண்ணன் உயிரை போயிருச்சு சுனிதா. நான் இப்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிருக்கேன். அதுல இருந்து தப்பிக்கதான் உங்ககிட்ட வந்தேன். எனக்கு உதவி பண்ண முடியுமா? சொல்லு நிவேதனா, நான் என்ன செய்யணும்? மறுபடியும் நிவேதனா சுத்தமுத்தும் பார்த்துக்கிட்டு, வீட்டுல யாருமே இல்லையே? யாருமே இல்ல நிவேதனா, சொல்ல வந்த விஷயத்த தைரியமா சொல்லு அப்படின்னு சுனிதா சொல்லவும் நிவேதனா
நிவேதனா தன்னோட டம்பேக திறந்தா. பாலத்தின் பேப்பர்ல சுட்டப்பட்டிருந்த அந்த வைர நகைகளை டீப்பா மேல கொட்டினா. சுனிதாவோட முதுகு தண்டு சந்தோஷத்துல ஜில்லுன்னு இருந்துச்சு. நிவேதனா என்னடி இது அப்படின்னு முகத்துல போலியா பயத்தை காட்டினா. சுனிதா இந்த நகையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்டே இருக்கட்டும். இந்த நகை யாரோட இது, எனக்கு எப்படி கிடைச்சுன்னு எதை பத்தி என்கிட்ட கேட்கவே கேட்காத. கொஞ்ச நாளைக்கு பிறகு இதை நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சுனிதாவோட உடம்பு பூராவும் உற்சாகம் ததும்ப ஆரம்பிச்சது. அந்த நகைகளை தன் கையால அணைச்சு எடுத்துக்கிட்டு அம்மாடி முக்காவாசி எல்லாமே வைர நகைகள் தான், இவ்வளவு நகைகள் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்கவும் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத சுனிதா, இந்த நகையெல்லாம் எப்படியோ கிடைச்சது, இது என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆபத்து தான், கொஞ்ச நாளைக்கு உங்ககிட்ட இருக்கட்டும். என்னதான் மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் அதை வார்த்தைகளாலையும் செய்கையாலும் வெளியே காட்டிக்க கூடாது அப்படின்னு வேணும்னே குரல் குழறி பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சா. என்ன நிவேதனா என்னென்னமோ சொல்ற, நகையை வச்சிருந்தா உனக்கு ஆபத்துன்னு சொல்ற, அப்போ அது என்கிட்ட இருந்தா எனக்கு ஆபத்து இல்லையா? உனக்கு ஒரு ஆபத்து இல்ல சுனிதா, நான் இந்த நகையை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்க விஷயம் யாருக்குமே தெரியாது. இல்ல இல்ல எனக்கு இன்னும் பயமா இருக்கு, பயப்படாத, கொஞ்ச நாள் தான், வீட்லயே பத்திரமாவது எங்காவது வச்சிரு, என்னை சுத்தி இருக்கிற குழப்பம்லாம் விலகினதும் நானே வந்து வாங்கிக்கிறேன், உனக்கு கொஞ்சம் நகையும் தரேன் அப்படின்னு ஆசை வார்த்தையும் சொன்னா. சுனிதா கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அந்த நகைகளையும் விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. பிறகு தலையை உயர்த்தி நிவேதனாவை பார்த்து, மும்பைல இருந்து எப்ப வந்த? நேற்று ராத்திரி தான் வந்தேன், இந்த நகையெல்லாம் மும்பைல இருந்து கொண்டு வரியா? சுனிதா இப்படி கேள்வியே கேட்கவும் நிவேதனா சுனிதாவை முறைக்க ஆரம்பிச்சா. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல, இந்த நகை எப்படி கிடைச்சது, எனக்கு ஏதுன்ற எந்த விஷயத்த பத்தியும் நீ கேட்காத, அதை தெரிஞ்சுக்கவும் நீ ஆசைப்படாத, எல்லாமே அப்புறமா நானே சொல்றேன், முதல்ல இந்த நகைகளை எடுத்து பத்திரமா உள்ள வை. நிவேதனா சொல்லவும் உற்சாகத்தோட அந்த நகைகளை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், எனக்கு எந்த ஆபத்து வந்துடாதே அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சா சுனிதா. நிச்சயம் வராது, எந்த ஆபத்தா இருந்தாலும் அது என் வரைக்கும் மட்டும்தான். சுனிதா அந்த நகைகளை கையில அள்ளி எடுத்துக்கிட்டு, நிவேதனா இந்த நகைகளை நான் பீரோல வச்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்கவும், உன் வீட்டுக்குள்ள எந்த இடத்துல நகைகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கு நீ நினைக்கிறியோ அந்த இடத்துல வை சுனிதா. ரெண்டு பேருமா சேர்ந்து உள்ள அறைக்குள்ள இருந்த பீரோவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அதே வினாடி வாசல்ல யாரோ ஒருத்தர் காலிங் பெல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. நிவேதனா பதட்டப்பட ஆரம்பிச்சா. சுனிதா யாரோ வராங்க, நகைகளை சீக்கிரமா பீரோக்குள்ள வை. சுனிதா வேக வேகமா பீரோவை திறந்தா. வாசல்ல மறுபடியும் காலிங் பெல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. சாவி குத்துல ஒரு சாவிகளை பொறுக்கி எடுத்து பீரோட உள்ளறைய பிளந்து நகைகளை உள்ள வச்சுட்டா. மறுபடியும் காலிங் பெல் அலற ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சுனிதா வாய் விட்டு முனகிக்கிட்டே லாக்கரை வேகமா சாத்தினா. கூடவே பீரோவையும் சாவி குத்தால லாக் பண்ணி கையில எடுத்துக்கிட்டு வேக வேகமா வாசலை நோக்கி போக ஆரம்பிச்சா. கதவை திறந்தா. வாசல்ல இருந்த நபரை பார்த்ததும், ஹலோ ஆனந்த் நீங்களா அப்படின்னு சுனிதா முகத்துல சோடியம் வேப்பர் லைட் ஒளிர ஆரம்பிச்சது. உதடுல குதிச்சு வாவ் அப்படின்னா, வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு ஆனந்த பிரம்மாண்டமா வரவேற்கவும் ஆரம்பிச்சா. உள்ள நுழைஞ்ச ஆனந்துக்கு வயசு சரியா 360 மாதங்களா இருக்கலாம். சதுரமான முகம், பழுப்பு நிற கண்கள், செம்ம கிராப்பு, ரோமமே இல்லாத ஷேவிங் செய்யப்பட்ட பச்சை மோவாய், நீல நிறத்துல பனியன், மிலிட்டரி காக்கி பேண்ட், முரட்டத்தனமான ஷூக்கள். உள்ள வந்தவன உட்காருங்க ஆனந்த் அப்படின்னு சொன்னா. சுனிதா எனக்கு உட்காரதுக்குலாம் நேரம் இல்ல, ஏசிஓ இந்த பிளைட் ஷெட்யூல் ஆர்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, வாங்கிக்கிறியா? என்ன ஷெட்யூல் ஆனந்த்? இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு புறப்படுற 701க்கு ஏரோஸ்டஸா நீ தான் போக போற, அதுக்கான ஆர்டர் தான் இது. ஆனந்த் சோரோரமா நின்றுட்டு இருந்த நிவேதனாவை பார்த்துக்கிட்டே தான் இது எல்லாத்தையும் சுனிதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். சுனிதா ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. 701க்கு வழக்கமா டெய்ஸி தானே போகணும், டெய்ஸியோட ஃபாதருக்கு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்களாம். டெய்ஸி 1 hour முன்னாடி தான் போன் பண்ணி ஏசிஓ கிட்ட விஷயத்த சொல்லிருக்கா. அவர் உடனே அந்த ஷெட்யூல உனக்கு போட்டுட்டாரு. நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்ததும் என்ன கூப்பிட்டு, போற வழியில தானே சுனிதாவோட வீடு, அங்க போய் இதை கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னாரு, அதான் வந்தேன். ஷெட்யூலுக்கு சரியா போயிடுவேல. சுனிதா ரொம்ப எரிச்சல ஆனந்த பார்த்தா. இந்த ஏரோஸ்டஸ் வேலையே எனக்கு சுத்தமா பிடிக்கல, வேலையை விட்டுலான்னு பாக்குறேன், நேரங்காலம் தெரியாம பறந்து பறந்து அழுத்து போச்சுப்பா. ஆனந்த் புன்னகையோட எழுந்தான். சுனிதா இந்த வார்த்தை எல்லாத்தையும் ஏசிஓ கிட்ட போய் சொல்லு, நான் வரட்டுமா? என் வீட்டுல மிஸ்ஸஸ் எனக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஏற்கனவே ஷாப்பிங் போக லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிபடியே கதவை நோக்கி வேகமா நடக்க ஆரம்பிச்ச ஆனந்த். ஆனந்த் அனுப்பிட்டு கதவை தாழ்பா போடலான்னு பின்னாடியே போக ஆரம்பிச்ச சுனிதா. போற வழியில ஆனந்த் கேட்டான், சுனிதா அந்த சோரோமா நிக்கிறாளே ஒரு பொண்ணு, அவ யாரு? அவ என்னோட காலேஜ் மேட்டு, பேரு நிவேதனா. அப்புறம் அவ ஏதோ கேட்க அதுக்கு பதில் சொன்னா. சுனிதா சொன்னதை கேட்டுட்டு சிரிச்சபடியே ரோட்ல இருந்த தன்னோட ஸ்கூட்டர் நோக்கி போக ஆரம்பிச்ச ஆனந்த். சுனிதா அவனை வழி அனுப்பி வச்சுட்டு கதவை தாழ்பால் போட்டுட்டு உள்ள வந்தா. நிவேதனா சோரோரமா இருந்து வெளிப்பட்டு, சுனிதா வந்தது யாரு? அவன் பேர் ஆனந்த், அவன் ஒரு கோ பைலட், அவன் கண்ணுல படுற அழகான பொண்ணுங்கள்லாம் அவனுக்கு வேணும், வாங்குற சம்பளத்துல பாதி விஸ்கிக்கே போயிடும், நம்ம பேசிட்டு இருந்தது அவனுக்கு கேட்டிருக்காதே, கண்டிப்பா கேட்டிருக்காது அப்படின்னு சொன்னா சுனிதா. இன்னைக்கு நைட் பறக்க போறியா? ஆமா, திடீர்னு ஷெட்யூல் வந்திருக்கு, நான் போயாகணும், நாளை காலையில திரும்பி வந்துருவேன், நீ என்கிட்ட வேற ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்த, நாளை காலைல வரியா அப்படின்னு கேட்டா சுனிதா. வரேன், எத்தனை மணிக்கு வரட்டும்? 10 மணிக்கு மேல வா. சரி சுனிதா நான் புறப்படுறேன் அப்படின்னு சொன்னா. இரு நிவேதனா காபி சாப்பிட்டுட்டு போகலாம். வேண்டாம் நான் போறேன், நகை எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ, நாளை காலைல வந்து பாக்குறேன். நிவேதனா பேசிக்கிட்டு வாசல் நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. சுனிதா அவருடைய முதுகுக்கு பின்னாடி புன்னகை செஞ்சுக்கிட்டு இருந்தா. நிவேதனா அங்க இருந்து 16A பஸ் பிடிச்சி டவுன் ஹால்ல வந்து இறங்கினா. அங்க இருந்து சேரன்
நகருக்கு போற பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தா. அந்த சாயங்கால நேரத்துல 7 மணி அளவுல டவுன் ஹால் ஏகப்பட்ட ஜன நெரிச்சலோட தான் இருந்துச்சு. பக்கத்துல இருந்த கோணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு நெற்றியில குங்குமத்தோட நிறைய பெண்கள் திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. கிணத்து கடவுக்கு போகும் டவுன் பஸ்க்காக கும்பலே காத்துட்டு இருந்துச்சு. பஸ்ஸோட டிரைவர்களும் கண்டக்டர்களும் உதிரி உதிரியா நின்று சிகரெட் புகைக்குள்ள மூழ்கி இருந்தாங்க. நிவேதனா சேரன் நகருக்கு போகக்கூடிய பஸ் வருதா அப்படின்னு தலையை உயர்த்தி ரோட்டோடைய மறுக்கோடிய பார்த்தா சரியா அப்ப 32 வந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம தோல்ல மாட்டிக்கிட்டு முன்னதா இடம் பிடிக்கிறதுக்காக ஜனக்கூட்டத்தோட சேர்த்து அந்த பஸ்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சா. அந்த பஸ்ஸுக்குள்ள ஏற்கனவே நிரம்ப கூட்டம் இருந்துச்சு. சரி அடுத்த பஸ் பாப்போமே அப்படின்னு நிவேதா யோசிச்சபடியே கொஞ்சம் பின் வாங்கி நின்னா. அந்த நேரத்துல ஹலோ நிவேதனா அப்படின்னு அவளுக்கு அருகாமல ஒரு குரல் கேட்கவும் திரும்பி பார்த்தா அங்க அரவிந்தாட்சன் கையில ஒரு அட்டைப்பட்டு நின்றுட்டு இருந்தாரு. உதட்டுல புன்னகை, கண்ணாடி வழியே தீர்க்கமான பார்வை. என்ன நிவேதனா நீ நின்றுட்டு இருக்க? நிவேதனா அரவிந்தாட்சனை பார்த்ததுமே வார்த்தைகள் வராம மென்னு முழுக ஆரம்பிச்சா. கூடவே வேர்வையிலையும் நனைய ஆரம்பிச்சா. அரவிந்தாட்சன் கேட்ட கேள்விக்கு எந்த பதில் சொல்லாம அரவிந்தாட்சனையும் உன்னிப்பா பார்த்தா. என்ன பார்த்ததுமே உனக்கு பயம் வந்துருச்சு இல்ல? அதுக்கும் பதிலே இல்ல. எதுக்காக பயப்படுற? ஏதாவது பர்ச்சேசிங்காக வந்தியா? ஆமா, கண்டிப்பா நகை பர்ச்சேஸ் பண்றதுக்காக வந்திருக்க மாட்டேன். ஏன்னா உங்ககிட்ட தான் ஏராளமா கொள்ளடிச்ச நகைகள்லாம் இருக்கே. அது சரி இப்ப எங்க போற? வீட்டுக்கா? ஆமா வா கார்ல போலாம். எனக்கு பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸா? உள்ள போனா ஜாம் ஆயிடுவேன். அதுவும் இல்லாம உன்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க எல்லாம் பஸ்ல போலாமா? அதோ என்னோட கார் பத்தியா எவ்வளவு அழகா உனக்காக காத்துட்டு இருக்கு. வா போகலாம். இல்ல சார் நான் பஸ்லயே போயிடுறேன். நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும் நிவேதனா. கார்ல போலாம் வா அப்படின்னு அரவிந்தாட்சன் கூப்பிடவும் முடியாதுன்னு தலையாட்டினா. தகராறு பண்ணாம வந்துரு. மறுத்து பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஏற்கனவே எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சிரிச்சபடியே மிரட்ட ஆரம்பிச்சுட்டான் அரவிந்தாட்சன். நிவேதனாவுக்கு எரிச்சலாக ஆரம்பிச்சது. எரிச்சலோட அவனை பார்த்தா. சரி வாங்க போலாம். நல்ல பொண்ணு நீ முன்னாடி நட. அதோ அந்த கார் தான். ஏறி முன் சீட்ல உட்காரு. அப்பதான் பேச வசதியா இருக்கும். நிவேதனாவோட இதையும் பயத்துல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி தடக்க ஆரம்பிச்சது. நிவேதனா காரை நோக்கி பயந்தபடி நடக்க ஆரம்பிச்சா. அரவிந்தாட்சன் அவளை பின்தொடர்ந்து வந்தான். காரை நெருங்கினதும் காதோட லாக்கர் விடுவச்சு பின்பக்க கதவை திறந்து பின் சீட்ல அந்த அட்டைப்பட்டியை வச்சான். நிவேதனா தயங்கி நிக்கவும் ஏறி உட்கார் நிவேதனா அப்படின்னு சொல்லி முன்பக்க கதவை திறந்து விட்டான். 2 நிமிஷம் கார் ஒப்பனக்கார வீதியில போக்குவரத்து நெரிசல்ல நீந்தி போக ஆரம்பிச்சது. ரோட்டோட 2 பக்கத்திலையும் நியான் விளக்குகளால அலங்கரிக்கப்பட்ட போர்டுகள் நிறையவே தெரிஞ்சது. கார் அந்த கூட்ட நெரிசல்ல போய்கிட்டு இருக்கும் போதே நிவேதனா திடீர்னு பேச ஆரம்பிச்சா. சார் நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்ட எந்த விதமான நகையும் கிடையாது. உங்க முதலாளி அம்மா நகையை மும்பையிலே வச்சிருப்பாங்க. நீங்க அங்க போய் பாருங்க. என்ன எதுவும் கேட்காதீங்க. அரவிந்தாட்சன் காரை கவனமா ஓட்டிக்கிட்டே சிரிச்சாரு. ரொம்பவும் பதட்டப்படுற நிவேதனா. நகை இல்லன்னு பழைய பாட்டையும் பாடிக்கிட்டு இருக்காத. உன்னுடைய கண்ணு ரெண்டும் அப்பட்டமா உண்மையை சொல்லுது. உன்கிட்ட இருக்க இந்த பயம் ஒன்னே போதும். நிச்சயமா நகை பூரா உங்ககிட்ட தான் இருக்கு. நிவேதனா கத்தினா. இல்ல என்கிட்ட எந்த நகையுமே இல்ல. வேணும்னா என்னோட வீட்டுல வந்து தேடுங்க. அது அனாவசியம் நிவேதனா. நீயே சொல்றது உத்தமமான வேலை. எனக்கு அந்த நகைகளை பத்தி ஒண்ணுமே தெரியாது சார். ஓகே ரொம்ப கோவப்படாத அப்படின்னு தோள்களை குலுக்கிக்கிட்டே அரவிந்தாட்சன் காரை மில் ரோடு மேம்பாலம் வழியா திருப்பினாரு. சார் நான் சேரன் நகர் போகணும். போலாம் மெதுவா போலாம். வீட்டுல உனக்காக யார் காத்துட்டு இருக்க போறாங்க? என்னோட வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். எனக்கு வேண்டாம். அரவிந்தாட்சன் அவருடைய பேச்சை கேட்காத மாதிரியே காரை பாலத்துக்கு மேல விரட்ட ஆரம்பிச்சாரு. சார் கொஞ்சம் காரை நிறுத்துறீங்களா? நிவேதனா கார் இனிமே ராம்நகர்ல இருக்கிற என்னோட பங்களாக்கு முன்னாடி போய் தான் நிக்கும். பேசாம உட்காந்து ரோட்டோட 2 பக்கமும் வேடிக்கை பார்த்துட்டு வா. நிவேதனா பயத்துல உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்தா. அரவிந்தாட்சன் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சுக்கிட்டு பேசினா. நிவேதனா மறுபடியும் அவ்வளவு சீக்கிரம் உன்னை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. வேண்டா வெறுப்பா கொஞ்சம் துணிமணி வாங்கலாம் அப்படின்னு பர்ச்சேஸ்க்காக வந்திருந்தேன். வந்த இடத்துல திடீர்னு உன்னை பார்த்தேன். இப்ப உன்னை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இது என்னுடைய நல்ல நேரம், உன்னுடைய கெட்ட நேரம். அந்த நகைகள்லாம் என்கிட்ட இல்ல சார். பங்களால போய் டின்னர் சாப்பிட்டுட்டு பேசலாம். நிவேதனா அவசரப்படாத. அரவிந்தாட்சன் ஒரு குறிஞ்சிரிப்போட மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு சொல்லவும் நிவேதனாவோட பெரிய விழிகள் நீர் நிறைஞ்சு தத்தளிக்க ஆரம்பிச்சது. அழறிய நிவேதனா அழக்கூடாது. உன்னை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். நீ மனசுக்குள்ள நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் பொம்பளை பொறுக்கலாம் இல்ல. நீ என்ன நம்பலாம். நீ சீக்கிரமா வீட்டுக்கும் போயிடலாம். நிஜமாவா? ஆமா நிஜமா தான் சொல்றேன். நீ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். ஆனா நகை பத்திய எல்லா உண்மையிலே சொன்னாதான் அந்த சலுகை உனக்கு கிடைக்கும். சொல்லலனா சாரி டு சே திஸ் நிவேதனா. நீ உண்மையை சொல்லாட்டி உன்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் என்னுடைய பங்களால ஒரு தனி அறையில தான் நீ இருக்க வேண்டி வரும். நிவேதனாவோட மூல பிரதேசத்துல ஏகமான அதிர்ச்சி. சார் காரை நிறுத்த போறீங்களா இல்லையா? அரவிந்தாட்சன் மாயகிருஷ்ண மாதிரி புன்னகை பூத்தாரு. நிவேதனா சொன்னா. சார் நான் கத்துவேன். தாராளமா கத்து. நிவேதனா மறுபடியும் அரவிந்தாட்சனை முறைச்சு பார்த்தா. எனக்கு தெரியும் நீ கத்த மாட்ட நிவேதனா. கார் ராம்நகரோட எல்லைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருந்தது. அந்த ரோடு ரொம்பவே தேஞ்சு போய் மின்சாரம் தவறி இருந்த ஒரு லே அவுட் இருட்டுக்குள்ள செம்மண் சாலைகள்ல கார் ஓட ஆரம்பிச்சிருந்தது. கடைசியில ஒரு சொற்பமான வெளிச்சத்தோடு இருந்த ஒரு தனியான காவி நிற பங்களாவுக்கு முன்னாடி போய் கார் அமைதி நின்னுச்சு. நிவேதனா கீழே இறங்கு. நிவேதனா தயங்கபடியே காரை விட்டு இறங்கினா. சுத்திலும் அப்படி ஒரு மயானமான அமைதி. அந்த அமைதியிலும் கூட காத்து சில்லுன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. அரவிந்தாட்சன் கோட்டு பையில இருந்த சாவி எடுத்து பங்களாவோட வாசல் பக்கம் போய் கதவை
திறந்தாரு. நிவேதனா பார்த்து உள்ள வா அப்படின்னு மாதிரி கையடிச்சாரு. தயங்கபடி உள்ள வந்தா. பங்களால என்ன தவிர வேற யாருமே இல்ல நிவேதனா. வேலைக்காரங்க எல்லாருக்கும் லீவ் கொடுத்து அனுப்பிட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் மட்டும்தான் இந்த பங்களால இருக்கும். நிவேதனாவோட முதுகு தண்டு பூராவும் பயத்துல பனிக்கட்டியா உறைஞ்சு போக ஆரம்பிச்சது. நிவேதனா பயந்தபடியே பங்களாக்குள்ள கால் எடுத்து வச்சதுமே வாசல் கதவை வேகமா தாழிட்டது அரவிந்தாட்சன். நிவேதனாவோட இதய துடிப்பு நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிட்டு போக ஆரம்பிச்சது. உடம்புல வேர்வை சுரப்பிகள் மும்முரமா இயங்க ஆரம்பிச்சது. நாக்கு ஈரப்பசை இல்லாம உலர்ந்து போய் சிரமப்பட்டு பேச ஆரம்பிச்சா. சார், நான் சொல்றதை தயவு செஞ்சு நீங்க நம்புங்க. நீங்க கேட்கிற அந்த நகைகள்லாம் என்கிட்ட இல்ல. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அரவிந்தாட்சன் தன் கையில இருந்த சாவி கொத்தால எல்லா வெளிப்புற கதவுகளையும் உள் பக்கமா லாக் பண்ணிக்கிட்டே நிவேதனாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் நெஞ்செழுத்த நிவேதனா, டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி போட்ட மாதிரி திரும்ப திரும்ப அதே வார்த்தைகளை மாத்தாம சொல்லிக்கிட்டு இருக்கல. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னோட வாயில இருந்து உண்மை வெளியே வர வரைக்கும் நீ இங்க இருந்து வெளியே போகிறதுக்கான சாத்தியமே கிடையாது. இங்க பாரு, எல்லா கதையும் நான் லாக் பண்ணிட்டேன். உன்னுடைய மீதி இருக்கக்கூடிய காலம் இந்த பங்களாக்குள்ளேயே நீ கழிக்க ஆசைப்பட்டேன்னா அந்த நகைகளை பத்தி என்கிட்ட நீ சொல்லவே வேண்டாம். அதுவே பாலகிருஷ்ணன் கையால தாலியை வாங்கிக்கிட்டு முக நிறைய மஞ்சளை பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு பூவும் போட்டுமா தீர்க்க சுமங்கலியா வாழணும் நீ ஆசைப்பட்டேன்னா அந்த நகை கிட்ட என்கிட்ட கொடுத்துரு. நிவேதனா தான் நெற்றில வழிஞ்ச வேர்வைய சேலத்தலைப்பால ஒத்தியபடியே அரவிந்தாட்சனை தீர்க்கமா பார்த்தா. அரவிந்தாட்சன் சாவி கோத்த தான் கோட் பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு மறுபடியும் சிரிச்சாரு. இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல நிவேதனா, நீ என்கிட்ட உண்மையை பேசியே ஆகணும். சார் சொல்லு, உண்மையை சொல்லு. நிவேதனா உதட்ட கடிச்சுக்கிட்டு, இவன் யமக்காதகன், நிச்சயம் நம்மள விட மாட்டான், சொல்லிடலாமா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சா. ஒரு பக்கம் சொல்லிடலாம் அப்படின்னும், இன்னொரு பக்கம் அவருடைய உள் மனசு வேணாம் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு அரவிந்தாட்சன் கிட்ட பேசுறதுக்கு தயாரான நிவேதனா, சார் நான் ஒரு விஷயம் சொன்ன ஒத்துப்பீங்களா? சொல்லு. அந்த நகை கிட்ட இருக்க நகை பூராவும் நான் உங்களுக்கு தரமாட்டேன். அதுல பாதியை தான் தருவேன். அது உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க. அரவிந்தாட்சன் மோவாயை தடைக்கிட்டு ஆனந்த சிரிப்பு சிரிச்சாரு. பத்தியா, கடைசியில நீயே உண்மையை ஒத்துக்கிட்ட. அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் என்னையே ஏமாத்திட்டு இருந்தல. சரி, அந்த நகை எங்க வச்சிருக்க? நிவேதனா முதல் தடவையா பயம் தெளிஞ்சு சிரிச்சா. அந்த நகை எங்க இருக்குன்றத நான் அப்புறமா சொல்றேன் சார். முதல்ல நான் சொன்ன நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதாவது பாதிக்கு பாதி. சரி நிவேதனா, நான் ஒத்துக்கிறேன். நகைகள்லாம் எங்க இருக்கு? பத்திரமா வச்சிருக்கியா அப்படின்னு அரவிந்தாட்சன் கேட்கவும் ஒரு விதமான தோரணையோட மார்புக்கு குறுக்க கைகளை கட்டிக்கிட்டு இங்கும் அங்கு நடந்தபடியே பேச ஆரம்பிச்சா நிவேதனா. நகைகள்லாம் பத்திரமா எங்கிட்ட தான் இருக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சார். இந்த நிமிஷம் நம்ம ரெண்டு பேரும் வெளியே இருக்கிற சில ஆபத்துகளை பத்தி கவலைப்பட்டே ஆகணும். என்னது, வெளியில ஆபத்து இருக்கா? அரவிந்தாட்சன் சார், உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. அந்த நகைகளை தர சொல்லி நீங்க என்ன மிரட்டின மாதிரியே சென்னையில இருந்து 2 ரவுடி பசங்க போன்லயும் வீட்டுக்கும் வந்து மிரட்டி இருக்கானுங்க. நீங்க என்ன மிரட்டின விஷயமும் சென்னையில இருந்து ரவுடிங்க வந்து மிரட்டின விஷயமும் மூணாவது இன்னொரு நபருக்கும் அது தெரிஞ்சிருக்கு. நிவேதனா சொன்ன விஷயத்தை கேட்டு அவருடைய முகம் மாற ஆரம்பிச்சது. நமக்கு தெரியாம இன்னும் 2 கேங் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுங்க யாரா இருப்பானுங்க அப்படின்னு யோசிச்சவரு, யார் அவனுங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரியாது. எத்தனை முறை போன் பண்ணினா? ஒரே ஒரு தடவை தான் போன் பண்ணான். குரல் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கரகரப்பா இருந்துச்சு. அரவிந்தாட்சன் ஒரு திடீர் கவலையோட தான் மூக்கு நாடியை காட்டி கோட்ல தேய்ச்சிக்கிட்டு மறுபடியும் மாட்டிக்கிட்டு நிவேதனாவை ஏறிட்டு பார்த்தாரு. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத நிவேதனா, நாம 2 பேரும் அந்த நகைகளை ஆளுக்கு சரி பாதியை பிரிச்சுக்குவோம். அந்த நகைகளை எங்காவது மறைச்சு வச்சிடலாம். அவங்க மிரட்டினா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்கிட்ட இல்லாத நகையை கேட்டு இவங்க தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். போலீஸ் அவங்கள பாத்துப்பாங்க. சரிங்க சார், நகை உங்க கைக்கு வந்ததும் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? என்னோட பங்குக்கு வர நகைகளை எடுத்துக்கிட்டு நான் மும்பை போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி கிட்ட அதை சேல்ஸ் பண்ணி கேஷா வாங்கிக்கிட்டு சுவிட்சர்லாந்து பக்கம் போயிடுவேன். இங்க நகை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்ச பிறகுதான் மறுபடியும் இந்தியாக்குள்ளேயே வருவேன். அப்போ நீங்க எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடியே பக்காவா திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டா நிவேதனா. அரவிந்தாட்சன் நாற்காலியோட விளிம்புல வந்து உட்காந்துக்கிட்டு தாழ்ந்த குரல்ல கேட்டாரு. நிவேதனா, அந்த நகைகள்லாம் நீ எங்க வச்சிருக்க? நிவேதனா மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சா. எதுவுமே பதில் சொல்லல. சொல்லு நிவேதனா, அக்ரிமெண்ட் கூட போட்டாச்சே, இனிமே நமக்குள்ள என்ன சீக்ரெட்? ஓகே சொல்லிடுற அரவிந்தாட்சன் சார். இந்த நிமிஷம் அந்த நகைகள்லாம் என்கிட்ட இல்ல, பின்ன வேற ஒருத்தர்கிட்ட இருக்கு. யார் அது? சாரி சார், அந்த நபர் யாருன்னு இப்ப என்னால சொல்ல முடியாது. நகைகளை வச்சுக்கிட்டு இருக்க அந்த ஆசாமி உனக்கு நம்பிக்கையானவன் தானே? எஸ், ரொம்ப நம்பிக்கையானவங்க. 24 கேரட் ஆசாமி. இல்ல நிவேதனா, எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. அந்த கிட்ல இருக்க நகையை பார்த்தாலே யாருக்கா இருந்தாலும் மனசு சபலப்படதான் செய்யும். உதாரணத்துக்கு ஒன்னையே எடுத்துக்கோங்க. நீ படிச்சவ, பத்திரிகையில பிரஸ் ரிப்போர்ட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இன்னசென்டான ஃபேஸ், கௌரவமான தோற்றம், மத்தவங்களுக்கு சொந்தமான பொருளை எடுக்க கூடாதுன்ற டீசன்சி உங்ககிட்ட நல்லாவே இருந்திருக்கும். ஆனா ஜெயம்மா கிட்ட அந்த நகைகளை பார்த்ததுமே உன்னோட மனசு அழுக்காயிருச்சு இல்ல? நான் அந்த நகை கிட்ட ஜெயம்மா கிட்ட இருந்து எடுத்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனன்றதை இப்ப நான் நினைச்சு ஃபீல் பண்றேன் சார். நான் அந்த நகைகளை அப்பவே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும். அப்படி மட்டும் நான் பண்ணிருந்தேன்னா இந்நேரத்துக்கு என் அண்ணன் உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னு வருத்தமா நிவேதனா சொல்லவும், நிவேதனா அந்த நகையை நீ எடுத்துட்ட, இப்ப எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வாழ்க்கையில நீ செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் அந்த நகை கிட்ட எடுத்ததுதான் நிவேதனா. அதை மட்டும் நீ எடுக்காம போயிருந்தீங்கன்னா அந்த நகைகள்
பூரா கவர்மெண்ட் கிட்ட போயிருக்கோம். ஓகே, நான் இப்ப வெளியே போகலாமா? கதவு திறந்து வரதுக்கு உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே. அந்த நகைகள்லாம் நாளைக்கு மதியானம் அந்த நகைகள் எல்லாத்தையும் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்பவே முடியாதா? இல்ல, இப்ப என்னால முடியாது. இப்பதான் அந்த நபர்கிட்ட நான் கொடுத்துட்டு வரேன். அவ ஒருவேளை வேலைக்கு போனாலும் போயிருப்பா அப்படின்னு படபடன்னு சொன்னவ சட்டுன்னு நாக்க கடிச்சுக்கிட்டா. அரவிந்தாட்சன் புன்னகைச்சாரு. சோ அந்த ஆசாமி ஒரு பெண். நீங்க நகைகளை கொடுத்து வச்சிருக்கிறது ஒரு பெண் கிட்ட. ஆமா, அவ யாரு? உன் கூட வேலை செய்யறவளா? இல்ல, என் கூட படிச்சவ, என்னோட காலேஜ் மேட். இப்ப அவ என்ன செய்யறா? நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேண்டியது பாதி நகை தானே, அதை நாளைக்கு மதியானம் நானே கொண்டு வந்து தரேன், போதுமா அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேட்டா. நாளைக்கு மதியானம் நிச்சயம் வருவதானே? நிச்சயம் வருவேன். இந்த விஷயத்துல உங்களை ஏமாத்தினா பாதிப்பு எனக்கு தான்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா என்ன வெளியே விடுங்க, இல்லன்னா வேண்டாம். நான் நம்புறேன் நிவேதனா, நீ வெளியே போலாம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லபடி நிவேதனா அங்கிருந்து நகர ஆரம்பிச்சா. ஒரு நிமிஷம் பொறு, நானே உன்னை கார்ல கொண்டு வந்து டிராப் பண்றேன். நீ தனியா வெளியே போனா நீ சொன்ன மாதிரி அந்த 2 ஆபத்துல இருந்து ஏதாவது ஒரு ஆபத்து உன்னை உரசி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, கொஞ்சம் அப்படி சோஃபால உட்காரு, ஏதோ ட்ரிங்க் சாப்பிட்டு போலாம். நிவேதனா வேணான்னு சொல்ல அரவிந்தாட்சா ரொம்ப உற்சாகத்தோட ஃப்ரிட்ஜ் இருந்த அந்த கோடி அறைக்கு வேக வேகமா நடந்து போனாரு. தனியா உட்காந்து இருந்தான் நிவேதனா. அப்போ அவன் மனசு லேசா பங்களாவை சுத்தி நோட்டம் விட ஆரம்பிச்சது. அந்த பங்களால வெஸ்டர்ன் கல்ச்சர் நல்லாவே பிரதிபலிச்சுட்டு இருந்தது. அந்த பங்களா முழுசும் ஒரு விதமான அமானுஷ அமைதி கனமா கடந்துச்சு. பங்களாக்குள்ள சில்வண்டுகள் கத்துக்கிட்டு இருந்துச்சு. சுவர்கள்ல ஏராளமான பள்ளிகள் ஆங்காங்கே தென்பட்டுச்சு. நவீன மோஸ்தர் விளக்குகள்ல பாதி விளக்குகள் சரியா எரியாம அமைதியா இருந்துச்சு. அழுக்கான நிறத்துல பெண்ணை செய்யப்பட்ட ஜெயாமாவுடைய மூதாதையர்கள் டர்பன் தலைகளோட போர்ட்ரைட்ல சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கூடவே மரப்பாச்சை பொம்மைகளா அவங்களுடைய மனைவிமார்கள். அறையோட இடப்பக்க மூலையில ஒரு ஃபிஷ் டப்பும் வலது மூலையில ஒரு வீடியோ செட்டும் தெரிஞ்சது. வெண்டிலேட்டர்ல படைஞ்சிருந்த ஒற்றடைகளை காத்து புகுந்து அறுக்க பார்த்துச்சு. முடியாம தோத்துக்கிட்டு இருந்தது. கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வர போன அரவிந்தாட்சன் இன்னும் திரும்பவே இல்ல. சோஃபா விட்டு மெல்ல எழுந்தா நிவேதனா. அரவிந்தாட்சன் எந்த ரூம் பக்கம் போனாரோ அந்த பக்கமா போய் நின்று குரல் கொடுத்து பார்த்தா. அரவிந்தாட்சன் சார், கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் வேண்டாம், நான் ஏகப்பட்ட லேட்ல இருக்கேன், உடனே வீட்டுக்கு போயாகணும் சார். சென்ட்ரிக்கு காஃப் சொல்ல வந்திருப்பாங்க, உள்ள இருந்து எந்த விதமான பதிலும் இல்ல சார் அப்படின்னு நீளமா குரல் கொடுத்து பார்த்தா நிவேதனா. கனமான நிசப்தம். சில்வண்டு மட்டும் வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. நிவேதனா ஒரு வினாடி பயத்துல உறைஞ்சு போனா. என்ன ஆளையே காணோம், உள்ள வேற ஏதாவது அறைகள் இருக்கா? அதுக்குள்ள போயிட்டாரா இவரு? சார், அரவிந்தாட்சன் சார் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டு பார்த்தா சில்வண்டோட வீச்சு சத்தம் தான் அதிகமா கேட்டுச்சு. அறைக்குள்ள போய் பார்க்கலாமா? தயக்கமா உள்ள போனா. வெளிச்சத்துல இருந்த அறை பெருமையா தெரிஞ்சது. சூரோட மூலையில ஃப்ரிட்ஜோட கதவு லேசா திறந்திருந்தது. இந்த அறைக்குள்ள தானே நுழைஞ்சாரு. இதுல நுழைஞ்சவர் எங்க போனாரு? நிவேதனாவோட இதயம் படபடக்க ஆரம்பிச்சது. இதயம் துடிக்கிற சத்தம் அவளுக்கு கேட்கவும் ஆரம்பிச்சது. ஒரு விதமான திகிலோட அந்த அறைய முழுசா சுத்தி வந்தவ வெளியே போலான்னு திரும்பும் போதுதான் பீரோவுக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட சந்தில நிவேதனாவை வெறிச்சு பார்த்தபடி அரவிந்தாட்சன் இருந்தாரு. நிவேதனாவோட முதுகு தண்டு சில்லிட ஆரம்பிச்சது. சார் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தா. ஆனா அவரு அப்படி நின்னபடியே தான் நிவேதனாவை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நிவேதனா அவரை நோக்கி மெல்ல நெருங்கினா. நடுங்குற கையோட அவருடைய தோலை தொட்டு உசுப்பி பார்த்தா. சார். ஆனா அரவிந்தாட்சன் அப்படியே முன்பக்கம் சாஞ்சாரு. கைகள் தொலைதொலப்பா இருந்துச்சு. 2 பக்கமும் கைகள் தொங்கி போய் நிவேதனா மேலேயே கவிழ்ந்தாரு. முதுகுல அந்த கத்தி செங்குத்தா நின்றுட்டு இருந்தது. நிவேதனா உடம்புல சகல இயக்கங்கள் நின்று போயிருக்க அவ உடம்பு பயத்துல சில்லிட ஆரம்பிச்சது. தன்னுடைய தொண்டில இருந்து பீரிட்ட அந்த அலறல இடது கை புறங்கையால பொத்தி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா. அரவிந்தாட்சனோட 70 கிலோ எடையையும் தாங்கி தரையில கிடத்தினா. கை பூராவும் குழப்பா புது ரத்தம் பழிஞ்ச கைகளை அவருடைய கூட்டிலேயே துவச்சு சுத்தப்படுத்திக்கிட்டு மெல்ல எழுந்து நின்னா நிவேதனா. உடம்பு தன்னிச்சை நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. பார்வை திகிலோட அறைய சுத்தி அலைஞ்சது. சில்வண்டுகள் சூழ்நிலை உணர்ந்துக்குச்சோ என்னவோ சத்தம் போடாம அமைதியா இருந்துச்சு. அதுவே நிவேதனாவுக்கு மேலும் பயத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருந்தது. அரவிந்தாட்சன் கிட்ட இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வராம ஒருத்தன் தீர்த்து கட்டி இருக்கிறான். அது எப்படி சாத்தியம்? வந்தது யாரு? பின்தொடர்ந்து வந்தவங்களா? இல்ல முதல்லயே இந்த பங்களாக்குள்ள வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்களா? நாம இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான், இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு நிவேதனா கீழே மண்டிக்கிட்டு உட்காந்து அரவிந்தாட்சனுடைய கோட் பையில இருந்த அந்த சாவியை தேடினா. சாவி கொத்து கிடைச்சது. சாவி கொத்தோட வேகமா அறையை விட்டு வெளியே வந்தா. வாசல் கதவுடைய லாக்ல சாவி பொருத்தி நம்பவும் கதவு உள் வாங்கி திறந்து வழி விட்டுச்சு. கதவை வெறுமனே சாத்துட்டு வெளியே வந்தவ வாசப்படியில கால் வச்சு கீழே வேகமா இறங்கினா. பரவி இருந்த அந்த இருட்டுக்குள்ள தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டு காம்பவுண்ட் கேட்ட சத்தம் இல்லாம திறந்து தெருவுல நடக்க ஆரம்பிச்சா. வியர்வை வழிசலோட இறக்கிற மார்புகளோட விறுவிறுன்னு நடைய கட்ட ஆரம்பிச்சா. கைவிரலோட இடுக்குல லேசா ரத்தம் ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு. அரவிந்தாட்சனுடைய ரத்தம் காய்ந்து போய் கையில படிஞ்சிருந்ததை நல்லாவே உணர்ந்தா நிவேதனா. வீட்டுக்கு
வீட்டுக்கு போய் முதல்ல குளிக்கணும். தெருமுனைக்கு வந்து சேர்ந்த நிவேதனா கணிசமான ஜனக்கும்பல், சொற்பமான வாகனங்கள் தெரிஞ்சது. கிராஸ்கட் ரோட்டோடைய குறுக்கு தெரு ஒண்ணுக்குள்ள புகுந்து மெயின் ரோட்டுக்கு வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்த ஆட்டோ ஒன்ல ஏறி உட்காந்து சேரநகர் போப்பா அப்படின்னு சொன்னா. காந்திபுரம் பூராவும் வெளிச்சக்காட்டுல ஜனத்திரளோடு இருந்துச்சு. 10 நிமிஷம் ஆட்டோ சேரநகருக்குள்ள நுழைஞ்சது. நிவேதனா வீட்டுக்கு முன்னாடி நின்னுச்சு. ரூபாயை கொடுத்துட்டு ஆட்டோ டிரைவரை அனுப்பிட்டு வீட்டை நெருங்க ஆரம்பிச்சா நிவேதனா. நடுத்தர வயதுல 2 கான்ஸ்டபிள் வாசப்படியில உட்காந்துட்டு இருந்தாங்க. நிவேதனாவை பார்த்ததும் எழுந்து நின்னாங்க. பந்தோபஸ்துக்கு போலீஸ் சொல்லணும்னு கேட்டீங்களா? நாங்க வந்தப்போ நீங்க வீட்டுல இல்லையே, எங்கம்மா போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. சாரி கான்ஸ்டபிள், மனசு சரியில்லை, அதான் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு கேட்டா. 1 மணி நேரம் ஆகுதுமா. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட கதவை திறந்துட்டு உள்ள போக முயற்சி பண்ணா. வாசல்ல வெளிச்சம் கொட்டவும் நிவேதனா வீட்டுக்குள்ள வேகமா நுழைய முயற்சி பண்ணா. அதுக்குள்ள அந்த கான்ஸ்டபிள், அம்மா 1 நிமிஷம் அப்படின்னு சொன்னாரு. என்ன சார், கொஞ்சம் அப்படி வெளிச்சத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லவும் வெளிச்சத்துக்கு வந்து நின்னா. என்னமா இது சேலையில ரத்தமா? கான்ஸ்டபிள் கேள்வி கேட்டு அந்த வினாடியில ஸ்தம்பிச்சு போனா நிவேதனா. அவளுடைய முகம் வெளுத்து போக ஆரம்பிச்சது. வார்த்தைகள் தொண்டைக்குள்ளே சிக்கிக்க ஆரம்பிச்சது. ரத்தமா எங்க சார் அப்படின்னு தடுமாறிட்டு கேட்டா. பாருமா இங்கதான் அப்படின்னு நிவேதனாவுடைய தொடபாகத்துல இருந்த சில பகுதியை காட்டவும் நிவேதனா ரொம்பவே பதறி போனா. அந்த கான்ஸ்டபிள் நிவேதனாவோட முகத்தை ரொம்ப தீவிரமா பார்க்க ஆரம்பிச்சாரு. நிவேதனா பார்வையை கீழே தாழ்த்திக்கிட்டு சேலையை பார்த்தா. உலக வரைபடத்துல ஆஸ்திரேலியா கண்ட சைஸுக்கு அரவிந்தாட்சனுடைய ரத்தம் காஞ்சி போய் செங்கல் நிறத்துல தெரிஞ்சது. அதை சுற்றிலும் சின்ன சின்ன ரத்த பொட்டுக்கள். நிவேதனாவோட அடிவயிறு ஏகத்துக்கும் கலக்க ஆரம்பிச்சது. புறங்கழுத்துலையும் மேலோதட்டிலையும் அவசரமான வேர்வை துளிகள். அது வந்து அப்படின்னு தடுமாற ஆரம்பிச்சா. நேற்று ராத்திரி எங்க என்ன தாங்கி பிடிச்சப்போ இந்த சேலை தான் சார் கட்டி இருந்தேன், அந்த ரத்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சா. நல்ல பொண்ணுமா நீ, நேத்துல இருந்து அந்த சேலையவா இன்னும் கட்டிக்கிட்டு இருக்க? போமா, போய் முதல்ல குளிச்சுட்டு வேற சேலையை மாத்திர வழிய பாரு அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் நிவேதனாவை அனுப்பி வச்சாரு. நிவேதனா நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள போனா. நேரம் நடுநிசையை தாண்டி விடியல நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. அரவிந்தாட்சனுடைய பங்களா பூராவும் வெளிச்சத்துல நிரம்பி இருந்தது. வாசல்ல இருந்த அரை இருட்டுல போலீஸ் ஜீப் தேங்கி நின்றுட்டு இருந்தது. இன்ஸ்பெக்டர் அவினாஷ் கைக்குட்டையோட உதவியோட அரவிந்தாட்சனோட முதுகுல இருந்த கத்தியை சிரமப்பட்டு பிடிங்கெடுத்து பக்கத்துல இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்தாரு. சப் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் அரவிந்தாட்சனோட கோட்டு பைக்குள்ள ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாரு. போட்டோகிராஃபர் அவர் இஷ்டத்துக்கு தேவைப்பட்ட போட்டோக்களை எடுத்துக்கிட்டே இருக்க பிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கிறவங்க பவுடரை கதவு மேல ரொம்ப சிறுத்தையா தூக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் அவினாஷ் நவநீத கிருஷ்ணன் ஏறிட்டு பார்த்தாரு. போன்ல தகவல் சொன்னது யாரு? அந்த நபர் வாசல்ல தான் சார் இருக்காரு, உள்ள வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாரு நவநீத கிருஷ்ணன். அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவரை ஏதாவது விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்டாரு. இன்னும் இல்ல சார். சரி நானே விசாரிக்கிறேன் அவினாஷ் சொல்லவும் நவநீத கிருஷ்ணன் வேகமா வெளியே போய் ஒரு 30 நாடுகளுக்கு பிறகு திரும்பி வந்தாரு. நவநீத கிருஷ்ணன் கூட ஒரு சிவப்பான இளைஞன் கூட வந்தான். அவினாஷ் அந்த இளைஞனை பார்த்தாரு. வயசு சுமார் 25 இருக்கலாம். அந்த ராத்திரி நேரத்திலையும் சிரத்தையா செய்யப்பட்ட கிராப்பு, தூக்கம் தெரிகிற கண்கள், மீசியை லேசா செதுக்கி இருந்தான். அவினாஷ் கேட்டாரு, இந்த கொலை சம்பந்தமா நீங்க தானே முதல்ல தகவல் கொடுத்தீங்க? ஆமா சார். உங்க பேர் என்ன? ராஜாராம். என்ன வேலை செய்றீங்க? அமுது சுரபி வசந்த விஹார்ன்ற பேர்ல ஹோட்டல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்க வீடு எங்க இருக்கு? அதோ அந்த எதிர்பாங்களா தான். மிஸ்டர் ராஜாராம், அரவிந்தாட்சன் கொலை செய்யப்பட்ட விஷயம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு தெரிய வந்துச்சு? அவினாஷ் கேள்வி கேட்டுட்டு ராஜாராம கூர்மையா பார்த்தாரு. ராஜாராம் தெளிவான குரல்ல பேச ஆரம்பிச்சான். இன்ஸ்பெக்டர், இந்த அரவிந்தாட்சன் கிட்ட நான் ஒரு தடவை கூட பேசினதே கிடையாது. அவர் எப்ப இருப்பாரு எப்ப இருக்க மாட்டாருன்னு எதுவும் சொல்ல முடியாது. நேற்று ராத்திரி 8 மணிக்கு நான் மாடு ஜன்னல் பக்கமா உட்காந்து டிரான்சிஸ்டர்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அரவிந்தாட்சன் கார்ல வந்து இறங்கினாரு. அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தா. 2 பேரும் பங்களாக்குள்ள போனாங்க. அரவிந்தாட்சன் நடவடிக்கைகள்ல எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டும் இல்லாததால அவர் கூட யாரு வராங்க போறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டதில்ல. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்னோட ஒய்ஃப் சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் கீழே போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் மாடிக்கு வந்து ஜன்னல் பக்கமா உட்காந்துக்கிட்டு ஒரு நாவலை படிக்க ஆரம்பிச்சேன். அதே நேரத்துல பங்களாக்குள்ள இருந்து அந்த பொண்ணு கதவு திறந்துகிட்டு வெளியே வந்தா. படு வேகமா அங்க இருந்து வெளியேற ஆரம்பிச்சா. இன்ஸ்பெக்டர் குறுக்கிட்டாரு, அந்த பொண்ணு எப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? சாரி இன்ஸ்பெக்டர், கிட்டத்தட்ட இங்க எல்லாமே அரை இருட்டுல தான் இருக்கும். அவ எனக்கு நேலூரமா தான் தெரிஞ்சாலே தவிர அவ எப்படி இருக்கான்னு என்னால பார்க்க முடியல. அவளுடைய தோல்ல ஒரு ஹேண்ட்பேக்கை மட்டும் மாட்டி இருந்தா அப்படின்னு ராஜாராம் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கவும், அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு அவினாஷ். யாரோ ஒரு பெண் அவர் கூட வந்தா. பேசிட்டு போலான்னு நினைச்சுக்கிட்டு நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பங்களாக்குள்ள விளக்குகள்லாம் எரிஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. நாவலை படிச்சுட்டு இருந்தேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கவும் போயிட்டேன். நான் தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. டெலிகிராஃப் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த ஒருத்தர் சார் டெலிகிராம்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. சத்தம் கேட்டதும் வெளியே வந்து பார்த்தேன். நான் தூங்க போறதுக்கு முன்னாடி பங்களால எப்படி வெளிச்சங்கள் இருந்துச்சோ அந்த வெளிச்சங்கள் அப்படியே தான் இருந்துச்சு. முதல் தடவையா என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், அவருக்கு ஒருவேளை ஏதாவது ஆகியிருக்கலாமோ அப்படின்னு வர ஆரம்பிச்சது. டெலிபோன் டைரக்டரியில அவருடைய போன் நம்பரை கண்டுபிடிச்சு என் வீட்டுல இருந்து அவருக்கு கால் பண்ணேன். போன் ரிங் மட்டும் தான் போயிட்டு இருந்துச்சு தவிர யாருமே போனை
போனை எடுக்கவே இல்லை. நிச்சயமா அவருக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்றத நான் யூகம் பண்ணிட்டேன். அதனாலதான் போலீஸுக்கும் தகவல் கொடுத்தேன். ஓகே மிஸ்டர் ராஜாராம், உங்க தகவலுக்கு ரொம்பவே நன்றி. நீங்க பார்த்த அந்த பொண்ணை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதாவது வித்தியாசமான அடையாளங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி ஞாபகம் வந்தா எனக்கு நிச்சயம் சொல்லுங்க அப்படின்னு அவினாஷ் சொல்லவும், ஸ்பெசிபிக்கா சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சார். அப்படியேதான் ஞாபகம் வந்துச்சுன்னா நான் நிச்சயம் தகவல் சொல்றேன். நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு பங்களா விட்டு வேகமா வெளியே வந்தா அப்படித்தானே அப்படின்னு கேட்டாரு ராஜாராம். ஆமா சார் அப்படின்னு சொன்னாரு. மிஸ்டர் நவநீத கிருஷ்ணன், இவர் சொன்ன இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எனக்கு தோணுது. அந்த பொண்ணு வரும்போது அரவிந்தாட்சனோட கார்ல தான் வந்திருக்கா. பங்களா விட்டு வெளியே போகும்போது நடந்து போயிருக்கா. அவகிட்ட வித்தியாசமான அவசரமும் தெரிஞ்சிருக்கு. இங்க இருந்து திருமணம் வரைக்கும் தான் நடந்து போயிருக்கணும். அதுக்கப்புறம் கட்ரோட் இருக்கு, ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஏதாவது ஆட்டோல ஏறி இருக்கலாம். நீங்க முத காரியமா அந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர் எல்லார்ட்டையும் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு அவன் சொல்லவும், எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நவநீத கிருஷ்ணன் அங்க வந்து கிளம்ப முயற்சி பண்ணவும், நவநீத கிருஷ்ணன் அது மட்டும் இல்ல காந்திபுரம் டாக்ஸி ஸ்டாண்ட்லயும் விசாரிங்க. நிச்சயமா அவ ஆட்டோ பிடிக்கலன்னா ஏதாவது ஒரு டாக்ஸியை பிடிச்சு அங்க இருந்து கிளம்பி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லவும், நவநீத கிருஷ்ணன் மேபி சார் அப்படின்னு சொன்னாரு. அதே நேரத்துல அவருக்கு பின்பக்கமா சார் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அவினாஷ் திரும்பி பார்த்தாரு. பிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்த நிவாஸ் நின்னுட்டு இருந்தாரு. விரல்கள்ல பவுடர் தீற்றர்கள். என்ன மிஸ்டர் நிவாஸ், பாடியோட கோட்ல ரத்தம் பட்ட கை விரல்களை தேய்ச்சிருக்காங்க சார். வலது கையில 4 விரல் துல்லியமா தெரியுது. நிவாஸ் இந்த வார்த்தைகளை சொன்னதும் அவினாஷ் முகத்துல பிரகாசம் தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் தரையில சில இடங்கள்ல ஃபுட் பிரிண்ட்ஸ் தெரியுது சார். சாவி கொத்துலயும் பிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. ரொம்ப நல்லது, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க நிவாஸ். போட்டோகிராஃபர் கமல்நாதனை நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நிவாஸ் அங்கிருந்து நகர்ந்து போக ஆரம்பிச்சாரு. அவினாஷ் ராஜாராம ஏறிட்டு, ராஜாராம் நீங்க புறப்படுங்க, எனக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நானே நேர்ல வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லவும், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் தூக்க கலக்கத்தோட அந்த பங்களா விட்டு வெளியே வந்தாரு. அவினாஷ் சிகரெட் ஒண்ணு பத்த வச்சுக்கிட்டு போர்ட்டுக்க படிகள்ல இறங்கி நின்னாரு. இருட்டை விரிச்சு பார்த்துக்கிட்டு புகை விட ஆரம்பிச்சாரு. நவநீத கிருஷ்ணன் அவரை மெதுவா நெருங்கினாரு. சார் சொல்லுங்க நவநீத கிருஷ்ணன், நேற்று ராத்திரி அந்த டிரைவர் குணசேகரனையும் ஒரு பெண் தான் கொலை பண்ணிருக்கா. இந்த ராத்திரியும் ஒரு பெண் தான் இங்க வந்துட்டு போயிருக்கா அப்படின்னு நவநீத கிருஷ்ணன் சொல்லவும், சிகரெட்டை உதடுகளை பொறுத்த மறந்துட்டு நவநீத கிருஷ்ணனையும் உத்து பார்த்தாரு அவினாஷ். அப்போ 2 கொலைகளையும் பண்ணது ஒரே பொண்ணு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா சார். எதை வச்சு சொல்றீங்க? ட்ரெயின் ஜேர்னில ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன ஜெயாமாவோட செக்ரட்டரி தான் இந்த அரவிந்தாட்சன். ஜெயாமா கூட ஒரு பொண்ணு டிராவல் பண்ணிருக்கா. அந்த பொண்ணு தான் நிவேதனா. நிவேதனாவோட அண்ணன் தான் குணசேகரன். இவங்க எல்லாருமே ஒரே வட்டத்துக்குள்ள தானே சார் வராங்க. நேற்று ராத்திரி குணசேகரனை கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி அரவிந்தாட்சனோட கதையை முடிச்சிருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்க இந்த வட்டத்துக்குள்ள இருக்க நபர்கள் கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு சார். அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. நிச்சயமா இந்த கொலைகளுக்கும் வெவ்வேறு காரணங்கள் இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது சார் அப்படின்னு சொன்னாரு நவநீத கிருஷ்ணன். உயிரோட இந்த சிகரெட்டை செடியோட மறைவுல வீசினாரு அவினாஷ். கனமான குரல சொன்னாரு, நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப சரியான பாயிண்ட் நவநீத கிருஷ்ணன். நீங்க சொன்ன இந்த நபர்களுக்குள்ள ஏதோ ஒரு உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம என்னன்றதை கண்டுபிடிச்சாகணும். எனக்கு என்னவோ அந்த நிவேதனாவை நம்ம சரியா விசாரிக்காம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். நாளைக்கு முதல் வேலையா அவளை நம்மளோட விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தே ஆகணும். மக்களே, இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த நாவலோட மற்ற பகுதியில கேட்கறதுக்கு அதுக்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன். இந்த நாவலோடைய இறுதி பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.